ஆண்டவர் சீஷர்களை பார்த்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் அறிமுகப்படுத்தின மிக முக்கியமான நபர். பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த பரிசுத்தாவியானவருடைய இடைப்படுதலை சில நேரத்தில் நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. இயேசு நமக்கென்றே இந்த பரிசுத்தாவியானவரை அனுப்பி தந்தார் என்ற மிக முக்கியமான சத்தியம். இயேசு பரிசுத்தாவியானவரை அறிமுகப்படுத்தின பொழுது யோவான் சுவிசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் அந்த 16வது 17வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை. அவர் என்ன சொல்றாருங்க? எப்பொழுதும் என்றென்றும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு. அந்த மிக முக்கியமான வாக்கியத்தை நீங்க கோடிட்டு போடுங்க. நம்மோடு கூட என்றென்றும் இருக்கும்படியாகவே பரிசுத்தாவியானவர் அனுப்பப்பட்டார் என்று இயேசு அங்கு அறிமுகமாக பரிசுத்தாவியானவர் குறித்து சொல்லுகிறார். வாசிங்களேன். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். 2 காரியங்களை சொல்றாரு. உங்களோடு கூட வாசம் செய்கின்றார், அப்புறம் உங்களுக்குள்ளேயும் இருக்கின்றார் என்பதை சொல்லுகின்றார். இந்த வருடம் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் தைரியமா இருக்கலாம், நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்கின்றார். ஏனென்றால் 2000 வருடங்கள் முன்பதாக இயேசு ஏற்கனவே வாக்களித்து நமக்கென்றே ஒரு ஏற்ற துணையாளரை நமக்கு ஏற்படுத்தி பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக என்ன விதமான கடினமான பள்ளத்தாக்கின் சூழ்நிலையாக கடந்து சென்றாலும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆற்றி தேற்றி நம்மை மீண்டும் பலப்படுத்தி நடத்த செய்ய வல்லவராக இருக்கின்றார் நம்மளுடைய பரிசுத்தாவியானவர். உங்களை பார்த்து சொல்கிறேன், இதுவரைக்கும் பிரதர் சிஸ்டர் ஐயாமா இந்த பரிசுத்தாவியானவருடைய அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்காமல் இருந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் இந்த வருடம் வாஞ்சையோடு தேடுவது அவசியம். ஆண்டவருடைய அந்த பரிசுத்தாவியானோட அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கைக்குள் நிறைவாக நிரப்பப்படும் என்றால் அதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாம் பலப்படுத்தப்படுகின்றோம், நாம் தேவனால் நடத்தப்படுகின்றோம். இது ஒவ்வொரு தேவ பிள்ளை கண்டுபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ரகசியம் என்று சொல்லுவேன்.